வெல்கம் டு தி ஆக்சிஜன். லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க சிபிஐ இன்ஃப்ளேஷன், அதாவது இதோட ரிப்போர்ட் என்ன, நிஃப்டி எப்படி ரியாக்ட் பண்ண போகுது, பேங்க் நிஃப்டி எப்படி ரியாக்ட் பண்ண போகுதுன்ற எல்லா வீடியோவும் நான் போட்டிருந்தேன். 3 வீடியோ நான் போட்டிருந்தேன். இதை எடுத்து பாருங்க. நான் சொன்ன மாதிரியே எல்லா நிஃப்டியும் ரியாக்ட் ஆச்சு. என்னோட பழைய வீடியோ எல்லாமே எடுத்து பாருங்க. இவர் சொன்னது எல்லாமே நடக்குதான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா, ஏன்னா நான் லைவ் வரும்போது லைவாக ட்ரேட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். என்னோட வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் லைவாகவும் நான் ட்ரேட் பண்ணி காமிக்கிறதுனால உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ப்ரீமியமில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 499க்கு 3 இயர்ஸ் ஆஃப் கோர்ஸோட உங்களுக்கு 499 நான் பண்ணி கொடுத்துருக்கேன் வித் சர்டிஃபிகேட்டோட. வேணுன்றவங்க ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன நடக்கும், நவம்பர் 14 என்ன நடக்கும், இது வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். எல்லாமே நடந்துருச்சு. லாஸ்ட் 13 டேஸாக நான் யூடியூப்பில் வந்து இருக்கிறேன். நான் மார்க்கெட்டுக்கு தான் பழசு, யூடியூப்புக்கு புதுசு. அதனால் கொஞ்சம் எனக்கு ஏதாவது இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லாத்தையும் டெவலப் பண்ணுறேன். கொஞ்ச நாள் மைக்கு டெவலப்பாக இல்லை, இப்போ நான் மைக்கு கற்றுக்கிட்டேன். ஸோ மைக்கை நான் வாங்கிட்டு அதோட ஸ்ட்ரீமிங் செட்டப்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டேன். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும், நவம்பர் 14 எப்படி இருக்கும் அப்படின்னா, ஐ திங்க் கால் ரைடர்ஸ் புட் ரைடர்ஸ் சேமாக இருக்கிறாங்க. ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் மார்க்கெட் போகிறதுக்கு பாசிபிலிட்டி எங்கே அப்படின்னா புட் சைடு. ஓகே, ஸோ நிஃப்டியாக இருந்தாலும் சரி, பேங்க் நிஃப்டியாக இருந்தாலும் சரி. ஸோ கவனமாக இருங்க. நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரேடை அவாய்ட் பண்ணிங்க. பிக் ட்ரேட்ஸ் எடுக்காதீங்க. எடுத்தீங்கன்னா ஸ்கேல்பிங் ப்ராஸ்பெக்ட் அப்படின்னு நினச்சி எடுக்காதீங்க. ப்ரீமியம் மெடிடேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 2 சைடுமே ஆவரேஜ் வால்யூம் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து 5 lakhs ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி சைடில் இருக்குது. பெருசாக ஒன்றும் இல்லை. அப்படி இருக்குதுன்ற பட்சத்தில் நிஃப்டி கொஞ்சம் தான் மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ரேஞ்ச் பிட்வீனில் மாற்றுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதாவது ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் ஃப்ரைடே வேறு. இப்போ நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னா, எதை தாண்டினா கால் ஆப்ஷன் எடுக்கலாம், எதை தாண்டினா புட் ஆப்ஷன் எடுக்கலாம் அப்படின்றத இந்த ஸ்க்ரீனில் பார்க்கலாம். கம்மிங் டு த டாபிக். ஓகே, இப்போ நிஃப்டியோட சார்ட்டை நான் எடுத்திருக்கேன். நிஃப்டியோடைய ரேஞ்சு எதை தாண்டினா நம்ம பை பண்ணலாம் அப்படின்னா 25,990 எபோவ். நீங்கள் 26 எடுத்துங்க, நோ ப்ராப்ளம். அது ரொம்ப பெட்டராக இருக்கும். 26 தாண்டினா பை பண்ணுங்க. பிகாஸ் இங்க வந்து வால்யூம் இருக்குன்னு நினைச்சு நீங்க என்ன பண்ணிடாதீங்க, இங்கே பையை பிடிச்சிட்டு போயிடாதீங்க. இது இன்னைக்குள்ள வால்யூம், நாளைக்கு என்ன வால்யூம் இருக்கலாம். அதனால இந்த ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணிக்கங்க. 26க்கு மேலே ஓப்பன் ஆகி பாடி க்ளோசர் கொடுத்தா மட்டும் எடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த ட்ரேடை எடுக்காதீங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் அடுத்து நமக்கு சப்போர்ட் ஜோன் வேணும் இல்லையா? எந்த சப்போர்ட் ஜோன்ல நான் வந்து ட்ரேடு வந்து என்ட்ரி எடுக்கலாம் புட்ல அப்படின்னா, புட்டோட என்டர் ஜோனு இந்த ஜோன்ல நீங்க என்ட்ரி எடுத்துக்கங்க. ஓகே, புட்டோட என்ட்ரி ஜோனு இந்த பர்டிகுலர் ஜோன்ல என்ட்ரி எடுத்துக்கங்க. ஓகே, இது எங்க இருக்கு? 25,808 இருக்கு. ஓகே, ஸோ அப்போ இதுக்கு கீழே வந்தாதான் நம்ம ட்ரேட் எடுக்கணுமா அப்படின்னா, அஃப்கோர்ஸ் இதுக்கு கீழே கேண்டலுடைய பாடி க்ளோசிங் கிடைச்சா மட்டும் புட் ஆப்ஷன்ல எடுங்க. ஓகே, இது ரெண்டுமே ஓகே. இது எது வரைக்கும் போகும் அப்படின்னா, 26,000க்கு மேல நீங்க என்ட்ரி கால் ஆப்ஷன்ல எடுத்தீங்கன்னா, 26,000க்கு மேல என்ட்ரி நீங்க கால் ஆப்ஷன்ல எடுத்தீங்கன்னா, உங்களுடைய ரீஜியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 26,120 வர வச்சுங்க. ஓகே, ரவுண்ட் ஃபிகர்ல தான் மார்க்கெட் திரும்பும். ஸோ 20 பாயிண்ட்ஸ் நான் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கிறேன். 100 பாயிண்ட்ஸ் மூவ் ஆனாலே உங்களுக்கு ப்ரீமியம் அதை கிடைச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் புட் ஆப்ஷன்ல எவ்வளவு தூரம் டிராவல் ஆகலாம் அப்படின்னா, 25,800 பிரேக் பண்ணி கீழே வரும்போது 25,650 வந்து மார்க்கெட் ரீச் பண்றதுக்கு பாசிபிள். சொல்ல போனா 25,500 கூட வர்றதுக்கு இந்த கப்பல் ஆஃப் வீக் ஹைலி பாசிபிள். ஸோ மினிமம் 100 பாயிண்ட்ஸ்குள்ளே ட்ரேட் பண்ணுங்க. அப்போ இங்க ரேஞ்சு தெரிஞ்சிருச்சு, கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரேஞ்சு தெரிஞ்சிருச்சு. நான் எங்க தான் ட்ரேட் பண்ணாம இருக்கணும்னு சொன்னீங்கல்ல முன்னாடி, அது எங்க தான் இருக்கணும் அப்படின்னு கேட்டா, எஸ், இந்த இன்பிட்வீன் ஜோன்ல, அதாவது 26க்கு உள்ளேயும் 25,800க்குள்ளேயும் கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்ஸ்க்கு உள்ள நீங்க ட்ரேட் பண்ணாதீங்க. ப்ரீமியம் மெல்ட்ல கண்டிப்பா நாளைக்கு மாட்டுவீங்க. ஸோ இதே தான் பேங்க் நிஃப்டிக்கும், நாளைக்கு இதே தான் பேங்க் நிஃப்டிக்கும். ஒன்ஸ் இந்த கேப் ஃபில்லிங் நடந்திருக்கு, ஓகே, நீங்க சொல்றது கரெக்டா தான். அந்த கேப் ஃபில்லிங் நடந்திருக்கல, நான் தான் கால் ஆப்ஷன் எடுக்கலாம்ல, இது எனக்கு ஆர்டர் பிளாக்கா தெரியுது அண்ட் டபுள் பாட்டம் விழுந்திருக்கு. ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் ரீடெஸ்ட் ஆயிருக்கு அப்படின்றத பாத்துக்கங்க. ஸோ இந்த இடத்துல நெகட்டிவ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. நீங்க சொல்றது கரெக்ட் தான். கேப் ஆயிருச்சு, கேப் ஃபில் ஆயிடுச்சு, அதனால பாசிட்டிவ் வந்து போகலாம் அப்படின்னு. ஆனா இங்க நீங்க நோட் பண்றது நல்லா பாருங்க, டபுள் டாப் 15 மினிட்ஸ்ல டபுள் டாப், நெக்லைனு, பிரேக் அவுட், லோயர். ஸோ நாளைக்கு புட் சைடில் வர்றதுக்கு
அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. மோர் ஓவர் வால்யூம் இங்கே அதிகமாக இருக்குன்னு நினச்சி நீங்கள் காலையிலே நைட்டு பார்த்துட்டு காலையிலே வால்யூம் அதிகமாக இருந்ததுனால நான் பை பண்ணேன்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. இதுவும் ஆவரேஜாக தான் இருக்குது. நாளைக்கு இதுலேயும் ப்ரீமியம் மெல்ட் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இதோட ஜோன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா ப்ரீமியமில் ஜாயின் பண்ணுங்கள். நான் ஏதாவது ஒரு ஜோன் சொல்லுவேன், அதுக்கப்புறம் லைவ்ல வந்து ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் லைவ்ல வந்து ட்ரேட் பண்ணுங்க. ப்ரீமியமில் ஜாயின் பண்ணுங்க. 4999 எக்ஸாக்டான என்ட்ரி செட்டப் கிடைக்கும். ஓகே, அடுத்த ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் என்ன பார்க்கலாம். ஐபிஓ லென்ஸ்கார்ட்டோட க்ளோஸ் பண்ணிட்டாங்க, முடிஞ்சது. லென்ஸ்கார்ட் வாங்கியிருந்தவங்க லக்கி, கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஃபியூச்சருக்கு சூப்பரான ஒரு டெக்னாலஜி கிளாஸஸ் அப்படின்னா அது லென்ஸ்கார்ட் தான். ஸோ நல்ல ஃபியூச்சரில் நல்ல சப்போர்ட் கிடைக்கும். லென்ஸ்கார்ட் மூலமாக ப்ராஃபிட்டில் சப்போர்ட் கிடைக்கும். ஓகே, நாளைக்கு என்ன எடுக்கலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 hours பிஃபோர்ல இருந்து பார்ப்போம். முத்தூட் ஃபைனான்ஸோட Q2 ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இது 87% வந்து சர்ஜஸ் ஆயிருக்கு. கண்டிப்பாக ரைசஸ் ஆல் டைம் ஹை. ஓகே, ஸோ எல்ஜி எலக்ட்ரானிக் ஃபால். இந்த சிமிலர் 2 விஷயம் மட்டும் எடுத்துக்குவோம் ஸ்பெசிஃபிக்காக. மற்ற எல்லா ஸ்டாக்ஸையும் விட்டுடலாம். ரிசல்ட் பேஸில் நீங்கள் ட்ரேட் பண்ண போறீங்க அப்படின்னா சிங்கிள் லாட்டில் ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா இட்ஸ் டேக்கிங் சம் ரிஸ்க். ஓகே, ப்ராப்பராக எனக்கு செட்டப் என்ட்ரி வேணும், டார்கெட் ஸ்டாப் லாஸ் வேணும்னா ப்ரீமியம் மெயின்டைன் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்தோம், முத்தூட் ஃபைனான்ஸ். ஸோ முத்தூட் ஃபைனான்ஸை நம்ம எடுத்துடலாம். ஓகே, முத்தூட் ஃபைனான்ஸோட ஸ்டாக். ஓகே, நாளைக்கு நான் எங்க ட்ரேட் எடுக்கலாம், எங்க வால்யூம் ஏன் கெயின் ஆச்சு, ஏன்னா அங்க என்ன இருக்கு, இங்க முத்தூட் ஃபைனான்ஸ் Q2 ப்ராஃபிட் ரிசல்ட் பாசிட்டிவ். ஓகே, பாசிட்டிவ் ஃபார் த முத்தூட் ஃபைனான்ஸ். ஸோ நாளைக்கு முத்தூட் ஃபைனான்ஸ் எங்க பாடி க்ளோசிங் வச்சா, சாரி இது டிராயிங் வரைஞ்சிட்டேன். நாளைக்கு முத்தூட் ஃபைனான்ஸ் எங்க பாடி க்ளோசிங் வச்சா அப்படின்னா ஆல்ரெடி ஆல் டைம் ஹைன்றதுனால நாளைக்கு இந்த ஸ்வீப் லிக்விடிட்டியை தாண்டினதுக்கு அப்புறம் பாடி க்ளோசிங் வச்சதுக்கு அப்புறம் கரெக்டான என்ட்ரி அப்படின்னா எங்க எடுக்கலாம் அப்படின்னா 3409க்கு மேலே நீங்கள் ஒரு பை ஆப்ஷன் பிளான் பண்ணிட்டு 1:2 ரேஷியோவில் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுடைய டார்கெட் ஒரு 60 points to 50 points கிடைக்கும். இதோடைய என்ட்ரி ஸ்டாப் லாஸ் நீங்கள் வேணும்னாலும் ப்ரீமியமில் ஜாயின் பண்ணி அழகான ப்ராஃபிட் பண்ணிக்கங்க. ஓகே, இதை மட்டும் நாளைக்கு ட்ரேட் பண்ணுங்க. எல்ஜி வேண்டாம், 2 ஸ்பெசிஃபிக் எடுத்துக்கலாம். ஒன்று புட் ஆப்ஷன், ஒன்று கால் ஆப்ஷன். நாளைக்கு அழகான ஒரு விஷயம் நடந்திருக்கு. எல்ஜி எலக்ட்ரானிக் வந்து Q2 ரிசல்ட் வந்து ஃபாலோ ஆயிருக்கிறதுனால கண்டிப்பாக எல்ஜி வந்து கண்டிப்பாக கீழே தான் விழும். இன்னைக்கு எப்படி இருக்குன்றது தெரியல, நான் இன்னும் பார்க்கல. எல்ஜி எலக்ட்ரானிக் ரைட், ஆல்ரெடி இப்போ தான் அது ஐபிஓ வந்தது. யா, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்த எஃப்இஜி நியர் வந்துட்டு இருக்கு. எஃப்இஜியை ஃபெயில் பண்ணிட்டான் அப்படின்னா ஒன்ஸ் வந்து இந்த நியர் சப்போர்ட் ஜோன் 1635 வருவான். அண்ட் இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணலாமா, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. ஏன்னா ரிசல்ட் வர கம்மியாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். எடுத்தால் முத்தூட் ஃபைனான்ஸ் பண்ணிக்கிங்க. அப்புறம் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அவாய்ட் பண்ணிக்கங்க. நிஃப்டியில் ரேஞ்ச் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நல்லபடியாக பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். ப்ரீமியம் என்ன ப்ரீமியமில் ஜாயின் பண்ணி பெஸ்ட் ப்ராஃபிட் எவர் அப்படின்றத எடுத்துக்கங்க. லைவ் வர மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, சொன்னதே சொல்கிறேன் நினைக்காதீங்க. Okay, have a good day. Thank you so much. Bye bye. Love you.